ஐஃபோன் 17 இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 1 லேக்குக்கு மேலே நான் கேஷ் அவார்ட் தரேன்னு சொன்னாலும் எல்லோரும் வீடியோ பார்த்தா தான் நம்ம என்ன சொல்ல வரோங்கிறதே புரியும். பட் அந்த ஒரு ஹூக்கை வந்து அட்ராக்ட் பண்ண முடியல. சீக்கிரம் லேர்ன் பண்ணி அதுக்காக நான் வீடியோ போடுறேன். நம்ம ஹைட்ரேஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு 10K ஆஸ் யூஷுவல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு ஆல் அவுட் பண்ணிடலாம்னு ஒரு பிளானோட பண்ணேன். பட் என்னென்னா வாட்ச் வந்து இல்லை. அதுதான் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். சரி, ஓகே, 10K ரன்னை வந்து 1 hour 25 minutes கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 8:30 ஃபேஸில் வந்து இன்றைக்கி ரன்னை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோடய 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பர்சனல் பெஸ்ட். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செஸ்ட்லேருந்து பிளட் ப்ளீட் ஆகுது. என்னென்னா செஸ்ட் பட்டன்லேருந்து. ஸோ அதுக்கான கண்டிப்பான சொல்யூஷன் இன்றைக்கி கண்டிப்பாக பார்த்துடணும்னு சொல்லி போட்டு புஷ்அப்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி 25 புஷ்அப்ஸ் போட்டு ஓவராலாக 150 புஷ்அப்ஸ் நம்ம இது வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். புரதச்சத்தை டெய்லி பூர்த்தி பண்ணுறதே ஒரு பெரிய கடினமான சவாலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என்ன பண்ணுறதுனே தெரில. முடிச்சோன்னா நம்ம வந்து ஆர்டர் பண்ணியாச்சு கையோட. பட் மார்னிங் டயட் எடுத்துட்டோம். பட் இதே மாதிரி சேர்த்து வச்சுருந்த காசெல்லாம் ஒரு வாரத்திலேயே காலி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் டயட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஃபங்க்ஷனுக்கு அப்படியே ரெடி ஆகிட்டு காலையில் மூச்சை போட்டு சைக்கிள் பண்ணி தான் நினச்சேன். பட் சைக்கிளில் போனால் ஏன் மூச்சு நிறுத்திடுவாங்க. ஆல்ரெடி ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப லேட் ஆனதுனால நம்ம காடி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. என்ன ஒரு விஷயம்னா, வண்டியில் போகிறப்போ ஒரே யோசனை, இதுக்கப்புறம் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட ஃபினான்ஷியலாகவும் ஃபண்ட் இல்லை. பட் சேலஞ்சையும் கம்ப்ளீட் பண்ணோம். கண்டிப்பாக பார்க்கலாம்.